இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனே, பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புதலும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புதலும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வென்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். கொஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். வறட்சிகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன்
இயேசு ஒருவரே. இயேசுவே, உங்களை மாத்திரம் தான் நம்புவோம் ஆண்டவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் நடந்து போகும்போது என்னை சுத்தி எவ்வளோ தீங்குகள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. யாருமே எனக்கு கலங்கி கொண்டிருந்த வேலையில என் நம்பிக்கையா வந்து எனக்கு ஒளியேற்றி வச்சிங்களே அம்மா, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் நம்பிக்கையே உமக்கு நன்றி ஐயா, என் துருவமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து நம்புவேன் சொல்லுவோமா? என் இயேசு ராஜாவே, உங்களை மாத்திரம் தான் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பைபிள் டிவி நடத்துகிற 40 நாள் சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து வாழ வைத்து காத்து நடத்துவாராக. திறந்த வெளி கூட்டத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாட்களுக்காக இருதயம் ஏங்குகிறது. இப்பொழுதெல்லாம் நமக்கு மீடியாக்கள் அதிகமாகிவிட்டதால் திறந்த வெளி கூட்டங்களுக்கு கூட மக்கள் வருவது கடினமாகி போனது. முன்பு சுவிசேஷர்களுடைய கூட்டங்களுக்கு என்றால் திறந்த வெளியில் ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். இப்பொழுது அதற்கு கூட பஞ்சமாகிவிட்டது. ஆம், தேவன் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
தேவன் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், நிகழ்ச்சிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம். ஆனால் தேவன் மட்டும் மாறாதவராகவே இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். தலைமுறை தலைமுறை தோறும் நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சங்கீதங்களிலே பாடல் ஒன்று கூறுகிறது. ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்தே தீருவார், செய்தே தீருவார். இந்த தலைமுறை என்ன ஆண்டவருக்காக செய்ய போகிறது என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இன்று வேண்டும். ஆண்டவருக்காக எழும்புகிற தலைமுறை வேண்டும். ஆண்டவருக்காக எழும்பி வைராக்கியமாய் நிற்கிற தலைமுறை, ஆண்டவரை உயர்த்தி பிரசங்கம் பண்ணுகிற தலைமுறை வேண்டும். ஜனங்கள் எல்லாம் அழுகையோடும் புலம்பலோடும் பாவ அறிக்கை செய்து கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு தருணம் வேண்டும், வேண்டும். தேவன் நம்மை அப்படி எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஏங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை திரும்பவும் எழுப்புவார். அப்படி ஒரு நாளுக்காக எழுப்புவார். அப்படி ஒரு தருணம் வரப்போகிறது. இன்னும் ஒரு பெரிய மாற்றம், எழுப்புதலின் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையின் விசுவாசம் நமக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்தியாவில் இருந்தாலும், ஜெர்மன், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், ஐரோப்பா, நியூசிலாந்து, எங்க இருந்தாலும் சரி, வட இந்தியாவில் இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவில் இருந்தாலும் சரி, மேற்கு ஆசியாவில் இருந்தாலும் சரி, கிழக்கு ஆசியாவில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எழும்பினால் எல்லாம் மாறிப்போகும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்காக ஏங்குகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தருணம் நம்முடைய கண்கள் காணும்படி வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அப்படி எழுப்புவார். ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை அப்படி வைத்திருக்கிறார். கட்டாயம் செய்வார், செய்வார். இந்த நம்பிக்கை வீண் போகாது. இது கர்த்தருக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவருக்காக வைத்திருக்கிற கனவு வீண் போகாது, வீண் போகாது. தேவ ஜனம் ஒரு நாள் எழும்பி நிற்கும். திரும்பவும் எழும்புவோம், திரும்பவும் எழும்புவோம். தேவனுடைய மகிமையை காண்போம், தேவனுடைய வல்லமையை காண்போம், தேவனுடைய கிருபையை காண்போம், தேவனை காண்போம். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன் என்று. இந்த மாம்சம் அழிந்து போனாலும் என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு கூறியதை யோபு 19:25 வாசிக்கிறோமே. அதே போல்தான் பிரியமானவர்களே, ஒரு நாள் நம்முடைய கண்கள் இந்த எழுப்புதலை காணும், இந்த ஆவிக்குரிய மாற்றத்தை காணும், ஒரு ஆவிக்குரிய புரட்சியை காணும், காணும். அதற்காய் ஏங்கி தவிக்கிறோம். நாம் திரும்பவும் எழும்புவோம், 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 எழும்புவோம். ஹல்லேலூயா, எழும்புவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, அப்படி ஒரு அசைவு வேணும் ஆண்டவரே, எங்க கண்கள் காண அப்படி ஒரு அசைவு வேணும், எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, திரும்பவும் எழுப்புங்க ஆண்டவரே. அந்த நாட்களில் எழுப்புனீரே, மார்ட்டின் லூத்தரை எழுப்புனீர், சார்ல்ஸ் ஃபென்னியை எழுப்பினீர், ஜார்ஜ் முல்லரை எழுப்பினீர், எவ்வளோ வீரர்களை எழுப்புனீர் ஆண்டவரே. எங்க கண்கள் காண எங்கள் தேசங்களில் அப்படி எழுப்புங்க ஆண்டவரே, அப்படி எழுப்புங்க ஆண்டவரே. கேட்போமா? தேவன் எவ்வளோ காரியத்திற்கு பதில் செய்திருக்கிறார், ஜபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இதற்கு கொடாமல் இருப்பாரா? நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து ஜபம் பண்ணுங்கள். இந்த ஜபம் கேட்கப்படும், கேட்கப்படும், கேட்கப்படும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் புரட்சிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
தேசத்தை அசைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தில் எழுப்புதல் காற்று வீச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. ராஜா, இறங்குவதாக. எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும், திரும்பவும் எழுப்பும், திரும்பவும் பயன்படுத்தும். உம்முடைய மகிமையை காண ஆவலோடு இருக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆசீர்வதியும். இந்த நன்மைகளை, இந்த ஜெபத்தை தாழ்மையோடு கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். மண்டிட்டு கேட்கிறோம். எங்களுக்கு பலனாய் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் பதில் செய்வார். பதில் வரப்போறதுக்காக காத்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஜெபங்களுக்கும் நம் ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் தினந்தோறும் ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பி நமக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார். 40 நாட்கள் சிறப்பு கன்வென்ஷன் கூட்டம். திரும்பவும் எழும்புவோம். எல்லா வகையிலும் நாம் எழும்ப வேண்டியது இருக்கிறது. வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எல்லா வகையிலுமே நாம் எழும்ப வேண்டியது இருக்கிறது. அதற்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை. அந்த பலனை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த வார்த்தையை தேவனுடைய மனுஷர்கள் நமக்கு கொண்டு வருகிறார்கள். தினந்தோறும் இப்படி ஒரு கர்த்தருடைய ஊழியர் வந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது அதிக மகிழ்ச்சி, அதிக சந்தோஷம். இன்றைக்கும் கூட நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க வந்திருக்கிறவர் பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள். சென்னையில் ஆர்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற ஸ்தாபனத்தின் தலைமை போதகராய் இருக்கிறார். அவர் சபையின் போதகராய் இருந்தாலும் பல சபைகளுக்கு போதகராகவும் நல்ல தரிசனம் கொண்ட இருதயம் கொண்டவராகவும் இருக்கிறார். பெரும்பான்மையான பாஸ்டர்கள் தங்கள் சபைகளுக்கு மட்டுமே உழைக்கிறார்கள். தங்கள் சபை, தங்கள் சபையார், அவங்களுக்கு மட்டுமே மேய்ப்பன் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பலத்தையும் ஊழியத்தையும் செலவிடுறது சுற்றிலும் நடக்குது. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். பாஸ்டர் கல்யாணகுமார் தனக்குன்னு ஒரு சபை இருந்தும், தனக்கென்று ஒரு ஊழியம் இருந்தும், மற்ற சபைகளை எழுப்பி விடவும், மற்ற ஊழியங்கள் தேவ தரிசனத்தை பெறவும், தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தரிசனமும் கரிசனையும் கொண்ட ஒரு மனுஷன். ஆகவே தேவன் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு தேவை பாத்திரங்கள். எந்த பாத்திரம் அவர் விருப்பம் போல் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த நாட்களில் பாஸ்டர் கல்யாணகுமாருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சபைகளையும் இணைத்து, எல்லா போதகர்களையும் இணைத்து, ஒரு எழுப்புதலுக்காக, ஒரு மாற்றத்திற்காக, ஒரு ஆவிக்குரிய புரட்சிக்காக, ஒரு சுவிசேஷ வளர்ச்சிக்காக அவர் தரிசனம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய ஊழியங்களையும் அவர் தரிசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. தடையில்லாமல் செய்ய பரலோகத்தின் வாசல்கள் அவர்களுக்கு திறந்திருப்பதாக என்று வாழ்த்தி அவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் கூட பாஸ்டர் நமக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். நாம் யாவரும் கரங்களை தட்டி பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களை வரவேற்போம். Praise the Lord. பைபிள் கால்ஸ் நடத்துகின்ற இந்த அருமையான 40 நாள் கன்வென்ஷனில் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக என்னை அழைத்த அருமையான சகோதரர் ஆண்ட்ரூ டேவ் அவர்களுக்கும், அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சகோதரி டாக்டர் ஜெயராணி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த கன்வென்ஷன் மூலமாக அநேக சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்கள் உங்களோடு கூட பேசுகிறார்கள். நிச்சயமாகவே தொடர் போதனைகளை கேட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவர்
இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். இந்த நாட்களிலே இந்த பெருந்தொற்று காரணமாக, இந்த லாக்டவுன் காரணமாக தேசத்தின் பொருளாதாரம், அநேகருடைய பொருளாதாரம் பர்சனல் லெவலில் எடுத்துக்கொண்டாலும், ஃபேமிலி லெவல் என்று எடுத்துக்கொண்டாலும், திருச்சபை என்று எடுத்துக்கொண்டாலும், ஸ்மால் பிஸ்னஸ் என்று எடுத்துக்கொண்டாலும், பிக் பிஸ்னஸ் கார்ப்பரேட்ஸ் என்று எடுத்துக்கொண்டாலும், ஒட்டுமொத்தமாக தேசம் என்று எடுத்துக்கொண்டாலும், எல்லாருமே ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று சுகாதாரம், மற்றொன்று பொருளாதாரம். ஒன் இஸ் ஹெல்த், தி அதர் ஒன் இஸ் ஃபைனான்சஸ், பொருளாதாரம். இந்த ரெண்டு காரியத்தில் ஆல்மோஸ்ட் முழு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. டெஃபினெட்லி திஸ் இஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் டைம். இது ஒரு கடினமான ஒரு நேரம்தான். கவனியுங்கள், கடனிலே சிலர் சிக்கி வெளியிலே வர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். மளிகை கடை பில்லு கட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம். ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியாமல் திணறுகிற குடும்பங்கள், வீட்டு வாடகை கட்ட முடியலை. இப்படி பல நிலையில் சமாளிக்க முடியாமல் கடனை ஊருக்கு போகிற குடும்பங்கள், தற்கொலைக்கு நேராக போகிற சிலர், இதையெல்லாம் குறித்து கேள்விப்படுகிறோம். ஐரோப்பாவில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த பேண்டமிக்கில். பிரியமானவர்களே, இது எல்லாரையும் அசைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவனிங்க, நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த கன்வென்ஷனை அருமையான தேவனுடைய ஊழியர்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள். We will rise again, நாம் மறுபடியுமாக எழும்புவோம் என்ற ஒரு விசுவாச ஸ்லோகனை போட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உண்மையாகவே உயிர்ப்பித்து இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருந்தால் வெளிப்பாடுகளுடன் எழுச்சி அடைந்து மறுபடியுமாக நீங்கள் முன்னிலைமையை காட்டிலும் மகிமையாய் ஓட ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, ரிசெஷன், பஞ்சம் அல்லது வேறு எந்த விதமான பாதிப்புகளும் உலகத்தை வந்து தொடும் பொழுது, அதன் நடுவில் தேவனுடைய ஜனமாகிய நாம் வெளிப்பாடுகளுடன் இருந்து அதை கடந்து வர முடியும் என்பதற்கு ஏராளமான வேத சம்பவங்கள் நமக்கு உண்டு. பஞ்சகாலத்தில் தான் யோசேப்பு செழித்தார். ஜோசப் prospered in times of famine. மற்றவர்களுக்கு அது பஞ்ச காலம், ஆனால் யோசேப்புக்கோ அது வாய்ப்பின் காலம். பலருக்கு பலவிதமான இடையூறுகள், ஆனால் யோசேப்புக்கோ எல்லாமே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள். உயர்வுக்கான பல காரியங்கள் அவனுக்கு நடக்கிறது. நிறைய பேர் இருந்த ஸ்தானத்தை இழந்து கொண்டிருக்கிற வேளையில் இங்கே யோசேப்பு, he was receiving elevation, and the reason for the elevation is the revelation. Revelation was the key for elevation of Joseph. அந்த பஞ்ச காலத்தில் தேவன் கொடுக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்திற்கு, அவனுடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அவன் மாறிவிட்டான். முழு உலகத்திலையும் வந்த ஒரு பஞ்சம். லிசன் கேர்ஃபுல்லி. இன்றைக்கு எப்படி உலகம் எங்கிலும் இந்த பெருந்தொற்று இருக்கிறதோ, எப்படி முழு உலகத்திலும் இந்த பஞ்சம் வரப்போகிறதோ, அல்லது அதற்கான எல்லா அடையாளங்களும் காணப்படுகிறதோ, என்றால் மத்தேயு 24:7
கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் வரும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தைகள். சரி, அது உண்மையிலேயே நடக்கட்டும். ஆனால் அதன் நடுவிலே ஏன் நீங்களும் நானும் ஒரு யோசேப்பை போல வெளிப்பாடுகளோடு இதை கடந்து நாம் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது? ஆமேன். அப்படி ஒரு வேதாகம சம்பவம் இருக்கிறதே, ஏன் அந்த ஸ்டோரியை நாம் படித்து தியானித்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது? ஆமேன். எல்லாருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் டைம், ஆனால் யோசேப்புக்கோ அது அட்வான்டேஜ் மூமெண்ட். பீப்புள் ஆஃப் காட், நன்றாக கவனியுங்கள். அடுத்த ஒரு 45-50 நிமிடங்களுக்கு நான் உங்களோடு கூட பேசும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸை கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன். நான் பேசும் பொழுது இந்த வார்த்தைகள் வெளிப்பாடாக உதயமாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உங்களுடைய இருதயங்களிலே இந்த வசனங்களை வெளிப்பாடாக பதிய செய்வாராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஈசாக்கு பஞ்சகாலத்திலே செழித்தான் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு மாத்திரமல்ல. கவனியுங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று ஈசாக்கினுடைய காலத்திலே. கவனியுங்கள், 12ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே, எந்த தேசத்திலே? 1ஆம் வசனம். பஞ்சம் உண்டான தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். சொல்லுங்க, 100 மடங்கு, 100-fold. 100 மடங்கு என்பது 100% கிடையாது. நான் சொல்றது புரிகிறதா? 1 மடங்கு என்று சொன்னால்தான் 100%. அதாவது உங்ககிட்ட ஒரு 10 மூட்டை அரிசி அல்லது நெல் நீங்கள் விதைத்தால் இன்னொரு 10 மூட்டை நெல்லை கூடுதலாக நீங்கள் அறுத்தால் அது 100% இன்க்ரீஸ். ஆனால் 100 மடங்கு என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதைக்கும் 100 விதைகள் என்ற கணக்கிலே கிடைத்தது அந்த பலன் ஈற்று. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர், எல்லாருக்கும் பஞ்சம், ஆனால் ஈசாக்குக்கோ ஆசீர்வாதம். கவனிங்க, 13ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கவனிங்க, ஐசுவரியவானானான் என்ற வார்த்தையே ஒரு பெரிய வார்த்தை தான். ஆனால் வர வர விருத்தி அடைந்து, பாருங்க, பைபிள் டிஸ்கிரைப்ஸ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஐசக். மகா பெரியவனானான். எந்த அளவிற்கு? வசனம் கவனிங்க, 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலே, எதிரிகள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு செழித்தான். பஞ்ச காலத்திலே யோசேப்பு உயர்வை பெற்றுக்கொண்டான். பஞ்ச காலத்திலே சாரிபாத் விதவை குறைவில்லாமல் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருந்த நிலையிலே ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். ஆண்டவர் அவளை ஆச்சரியமாய் நடத்துகிறார். பஞ்சகாலம் முழுவதும் எந்த குறையும் இல்லாமல் வாழுகிறாள். பற்றாக்குறை நீங்கியது, வறுமை ஒளிந்தது,
தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆண்டவர் அற்புதமாய் சாரிபாத் விதவையை நடத்தினார். எலியா, காகம் வந்து கொடுக்குமா? பிடுங்கி தின்கிற காக்கா வந்து கொடுக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி பிடுங்குகிற நபர்கள் மூலமாக கூட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆமென். யூ மஸ்ட் பிலீவ். இந்த பஞ்ச காலத்தில் காகங்களை தேவன் அனுப்புவாராக. பிடுங்கி தின்கிற காக்காக்கள் வந்து உங்களுக்கு படி அளக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God only can do that. ஆண்டவர் ஆச்சரியமாய் எலியாவை நடத்தினார். ஆச்சரியமாய் சாரிபாத் விதவையை நடத்தினார். அற்புதமாய் யோசேப்பை நடத்தினார். அதே போல ஆண்டவர் ஈசாக்கையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை வைத்து நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு 2 வசனத்தை கவனிக்கும்படி நான் உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மற்றொன்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். முதலாவதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 Corinthians chapter 2 verse 9 and 10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, people of God, let me encourage you, keep loving Jesus. Keep loving Jesus. In this difficult time, keep loving Jesus. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்லா கவனிங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. No eye has seen, no ear has heard, and no mind has conceived what the Lord has prepared for those who love him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்குமாம். அதை மக்கள் அறியாமல் இருப்பார்கள். ஆனால் கவனியுங்கள், நமக்கோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கோ, அதனால சொல்றேன் பிரியமானவர்களே, தேவனை நேசிக்கிற காரியத்திலே கவனமாக இருங்கள். கீப் லவ்விங் ஜீசஸ் நோ மேட்டர் வாட். நமக்கோ, தேவனை நேசிக்கிற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God will bring revelation of what he has in store for us. அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு மகிமையான திட்டம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்கள், ஆனால் அதை தேவன் வெளிப்பாடாக கொடுத்தருள்வார். தேவன் உங்களுக்கு இந்த டிஃபிகல்ட் டைம்ல உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற நன்மைகள், ஆசீர்கள், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் சகலத்தையும் தேவனே வெளிப்படுத்துவாராக. ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஆமென். If you love Jesus, God has a plan for your life and he will bring that as a revelation to you. So keep loving Jesus. Amen. Number 2, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இதில் 2 காரியம் இருக்கு. ஒன்று அன்பு செலுத்தணும், இன்னொன்று அவருடைய நோக்கத்திலே உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு நோக்கத்தை வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தொடர்ந்து அன்பு கூற வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட நோக்கத்திலே உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். Keep loving Jesus. He will reveal the plans he has for you. And then after he has revealed the plans that he has for you,
place yourself in the center of his purpose. அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் வெளியாகும், நோக்கங்கள் வெளியாகும். நோக்கங்கள் வெளியான பிறகு அந்த நோக்கத்தின் மையத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய பிளான் அண்ட் பர்பஸ்ல இருக்கிறவர்கள். All things work together for good for those who love God and are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குமாம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். All things will work together for good for those who love God and are called according to his purpose. Amen. Keep loving Jesus. Number 2, place yourself in the center of his will and purpose and all things will work together for good. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க, அவருடைய நோக்கத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். Everything will be turned to your advantage. ஆமென். இந்த கான்செப்டை, இந்த வசனத்தை, இந்த தாட்டை லைஃப்ல அப்ளை பண்ணி வெற்றியை கண்ட, சகலமும் நன்மைக்கு எதுவாக அனுபவித்த ஒரு நபர்தான் யோசேப்பு. யோசேப்பு கடினமான பாதை வழியாய் கடந்து போனார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இறுதியிலே தேவன் அவரை உயர்த்தினார் என்பதையும் நன்றாக அறிந்திருக்கிறோம். Let us examine the story of Joseph briefly. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே தேவன் அவருக்கு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனோடு நல்ல உறவு கொண்ட ஒரு மனிதன்தான் யோசேப்பு. தேவனிடத்திலிருந்து திட்டத்தை பெற்றுக்கொண்டவன். He loves God and he understood the plan of God for his life. தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டான். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட இந்த யோசேப்புக்கு பல நெருக்கங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள் அவனுக்கு வருகிறது. கவனியுங்கள். லிசன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். He is mistreated by his own brothers, misunderstood by his own parents. Mistreated by his brothers and misunderstood by his parents. பெற்றோர் தவறாக புரிந்து கொண்டார்கள், சகோதரர்கள் அவனை தவறாக நடத்தினார்கள், கொல்ல நினைத்தார்கள், பிறகு அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். He was now sold as a slave in Egypt. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலே விலைக்கு வாங்கினான். சகோதரர்கள் இஸ்மவேலரிடத்திலே யோசேப்பை விற்றார்கள். இப்பொழுது அந்த இஸ்மவேலன் என்ன பண்ணுகிறான்? வந்து போத்திபார் இடத்திலே யோசேப்பை விற்று விடுகிறான். ஸ்லேவ். பிரியமானவர்களே கவனிங்க. அடிமை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? விலைக்கு விற்று விட்டார்கள் யோசேப்பை. அடிமை. அடிமை என்றால் there are 3 realities. When you are a slave, these are the 3 realities. Number 1, no salary. Number 2, it is not 8 hours job. Number 3, if you don't like the job, you cannot resign. 3 காரியங்கள். அடிமை என்றால் சம்பளம் கிடையாது. இரண்டாவது, அடிமை என்றால் உங்களுக்கு 8 மணி நேரம் வேலை அல்ல, எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர்கள் வேலைக்கு வர சொல்லுவார்கள். மூன்றாவது, வேலை பிடிக்காவிட்டால் ராஜினாமா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்பொழுது யோசேப்பு தள்ளப்பட்டு விட்டான். ஜோசப் is now like being cornered. The circumstances were all adverse. எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள். தரிசனம் பெற்றவன், தேவனோடு உறவு
கொள்ளுகிறவன், தேவ தரிசனம் பார்க்கிறவன், தேவ திட்டத்தை வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவன், வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுகிறவன். தமிழத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை, ஆனால் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட யோசேப்பு, தேவனை நேசித்த யோசேப்பு, பாருங்கள் என்ன நடக்கிறது. அவனுக்கு எல்லாமே சாதகம் இல்லாமல் நடக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் ஒருவேளை கடந்து போகலாம். Let the story of Joseph inspire you. யோசேப்பினுடைய கதை உங்களை உற்சாகப்படுத்தட்டும், ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வரட்டும். நான் மீண்டும் எழும்புவேன் என்ற ஒரு உணர்வு. குழியிலே தூக்கி போட்டார்கள். உயர்த்தப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இப்ப சமநிலையிலேயே இல்லை, கீழே குழியில. சம்டைம்ஸ் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களுக்கு எதிர்மறையாக, டோட்டலா ஆப்போசிட்டாக சூழ்நிலைகள் நடக்கிறது போல இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொள்ள முடியுமா? தேவன் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதை அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ள முடியுமா? ஈஸி டு ப்ரீச். நான் இங்கே இருந்து பிரசங்கிக்கிறது எளிது. யோசேப்பினுடைய கதையிலே நாம் அதை வாசித்து இன்ஸ்பயர் ஆகிறது ஈஸி. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டமான வேலை வரும்பொழுது ஐயோ என்று நாம் தலையிலே கை வைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மட்டும் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு டிசிப்ளினை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். சூழ்நிலைகள் தற்காலிகம், ஆண்டவர் சொன்னதுதான் நிரந்தரம். ஆமென். கவனிங்க, இப்ப அடிமையாக விற்று விட்டார்கள். லிசன் verse 2. கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அடிமையா இருக்கிறீங்களோ, நீங்க படுகுழியில இருக்கிறீர்களோ, நீங்கள் சம்பளம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே இருக்கிறீர்களோ, அதெல்லாம் நீங்க விடுங்க. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எல்லாரும் சொல்லலாமா? காரிய சித்தி. இங்கிலீஷ் பைபிளில் the Lord was with Joseph and he was prosperous. இங்கிலீஷ் பைபிளில் NIV பைபிளில் he was prosperous, செழித்தான் என்று போட்டிருக்கிறது. எதில் செழித்தான்? கையில் சம்பளம் இல்லை, ஒரு அடிமையின் சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் செழித்தான் என்று. அப்படி என்றால் கையில் காசோ பேங்க்கில் பணமோ அப்படிப்பட்டதான செழிப்பு இது இல்லையே. அப்போ எதில் செழித்தான் என்று நினைக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று நீங்கள் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறீர்களே. இங்கிலீஷ் பைபிளில் even as your soul prospers, even as your soul prospers. soul என்றால், ஆத்துமா என்றால் நம்முடைய மனது, நம்முடைய உணர்வு, நம்முடைய தீர்மானிக்கிற பகுதி. மைண்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில். இங்கே பாருங்க, உங்கள் ஆத்துமா செழிக்கணும். ஆமேன். உங்களுடைய மனது செழிக்கணும். உங்களுடைய மைண்டில் ஆண்டவருடைய வசனம் ப்ரோக்ராம் ஆகி இருக்கணும். இங்கே யோசேப்பு செழித்தான் என்று போட்டிருக்கிறதே, என்ன செழிப்பு? கையில் பணம் இருக்கிற செழிப்பு அல்ல. அது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் கொடுத்த வெளிப்பாடு. அதை அவன் மனதிலே வைத்திருக்கிறான். சூழ்நிலையை கண்டு அவன் பதறவில்லை. ஆமேன். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் மீடியா ரிப்போர்ட்ஸ், நியூஸ், நண்பர்கள் சொல்லுகிற காரியங்கள், வாட்ஸ்அப் மெசேஜஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் நடுவில் கேன் யூ ஹோல்ட் ஆன் டு வாட் காட் இஸ் சேயிங்? காட் ஹஸ் ஸ்போக்கன். ஆமேன். ஹல்லேலூயா. கவனிங்க, அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார்
என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு போத்திபார் கண்டு. காரிய சித்தி உள்ளவன், இவன் கை வைக்கிறது விளங்கும், இவன் கை வைக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும், இவன் ஒரு காரியத்தை எடுத்தானால சக்சஸ் இருக்கும், காரிய சித்தி உள்ளவன். ஆகவே எஜமான் கண்டு என்ன பண்ணுகிறார், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து ஃபேவர் வருகிறது. ஆமேன். முதலாவதாக நீங்கள் உங்கள் மனதிலே தேவன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளணும். அப்பொழுது கவனிங்க, the rest will automatically work out. அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி. இங்கிலீஷ் பைபிளில், NIV பைபிளில் நீங்கள் நன்றாக பார்த்தால் என்ன வாசிப்பீர்கள் தெரியுமா? இன்சார்ஜ். Joseph became in charge of the household of Potiphar. பொத்திபாருடைய வீட்டிலே அவன் என்ன ஆனான்? இன்சார்ஜ் ஆகிவிட்டான். இன்சார்ஜ் என்றால் லீடர்ஷிப். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஆதியாகமம் 37 லீடர்ஷிப். சகோதரன் நடுவில் நான் உன்னை உயர்த்துவேன். ஸோ லீடர்ஷிப் என்று ஆண்டவர் பேசி இருந்தால், பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் லீடர் தான். ஆமேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். கீப் லவ்விங் ஜீசஸ். He has a plan for your life and he will reveal the plan for your life. அந்த பிளான் வெளிப்பட்ட உடனே அந்த பிளானில் உங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். என்ன சூழ்நிலை சொன்னாலும் ஆண்டவரை நேசிக்கிறதை நிறுத்தி விடாதீர்கள். ரோமர் 8:28, when you keep loving Jesus and you place yourself in his purpose, all things will work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சரி, இப்போ இங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கிறது. கடினமான நேரம் வழியாய் கடந்து போனார். சகோதரர்கள் மிஸ்ட்ரீட் பண்ணுகிறார்கள், பேரண்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார்கள், அங்கே அடிமையாக விற்கப்படுகிறான். இப்போ லேசா லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் என்று சொல்வார்களே, அதுபோல ஏதோ நல்ல காரியம் நடக்குது. வீட்டில் இன்சார்ஜாக வச்சுட்டாங்க. ஆனால் ஜான் ஏர்னா முளம் சறுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு சம்பவம் நடக்கிறது. மிஸ்ஸஸ் போட்டிஃபார் மூலமாக யோசேப்புக்கு ட்ரபிள். சரியாக புரிந்து கொள்ளவில்லை எஜமான். மிஸ்டர் போட்டிஃபார் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஜோசப். There was another misunderstanding which took him to the prison. ஃபேமிலியில் உள்ள misunderstanding took him to the pit. And now the workplace misunderstanding takes him to the prison. நான் சொல்லுகிற இந்த ஸ்டோரியை கேட்கும் பொழுது, பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை அப்படித்தான் இருக்கிறது. உண்மையாக இருந்து கஷ்டத்தின் மேல் கஷ்டம். எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நான் ஜான் ஏர்னா முளம் சறுக்கிற மாதிரி இருக்கிறது. ஏதோ ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் அங்கேயும் பிரச்சனை, அந்த வேலையும் போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிறைக்கு போகிறார். கவனியுங்கள், 21ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. பீப்புள் ஆஃப் காட், நான் சொன்னேன் ஆதியாகமம் 39:2 போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வாசித்தோம். எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, கர்த்தர் கூட இருக்கிற அளவுக்கு நம்முடைய லைஃப்பை நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஜெயிலில் இருக்கிறான். கவனிங்க, 21ஆம் வசனம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஃபேவர் ஆஃப் மேன் ஒன்ஸ் அகெயின். முதல்ல போத்திபார் கண்களிலே தயவு, அப்புறம் ப்ரமோஷன். இங்கே சிறைச்சாலை அந்த காவலாளி என்னுடைய இன்சார்ஜாக இருக்கிற மனிதனுடைய கண்களிலே தயவு. என்ன நடக்கிறது? சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். இங்கிலீஷ் பைபிளில் NIV டிரான்ஸ்லேஷனில்
you will read that Joseph was put in charge of the prison. ஆதியாகமம் 39:4 in charge of the household. இங்கே in charge of the prison. கர்த்தர் உங்களை லீடர்ஷிப்புக்கு அழைத்திருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் லீடர் தான். there will be blessing. இங்கே பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை அங்கே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சகலமும் நன்மைக்கேதுவாக மாற்றுகிற ஆண்டவர். அங்கே கவனியுங்கள், அங்கே சிறைச்சாலை காவலாளி கண்களிலே, சிறைச்சாலை தலைவன் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நல்ல ஒரு ஃபேவர் கிடைத்து விட்டது. ஆமேன். அதற்கு பிறகு நான் ஸ்டோரியை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நேர பற்றாக்குறையினால் என்ன ஆகிறது? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. இங்கிலீஷ் பைபிளில் NIV டிரான்ஸ்லேஷனில் இந்த 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் என்ன வாசிக்கிறது தெரியுமா? ஜோசப் வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் தி என்டையர் நேஷன். ஆதியாகமம் 39:4 in charge of the household of Potiphar. Genesis 39 and verse 22, he was put in charge of the entire prison. Genesis 39:4 in charge of household. Genesis 39:22 in charge of prison. Genesis 41:41 in charge of the entire nation. ஆதியாகமம் 39:1 சொல்லுகிறது, அவன் அடிமையாக அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டான். 2 சாப்டர் தான். 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டான். He became the prime minister. Elevation. ஆமேன். உயர்வு. கவனியுங்கள், அது எப்போ வந்த உயர்வு? பஞ்சகாலத்திலே வந்த உயர்வு. தேசத்திலே ஒரு பஞ்சம், பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஒரு சவால். அந்த நேரத்தில் ஆண்டவர் இவனை உயர்த்துகிறார். பிரியமானவர்களை, எல்லாரும் கஷ்டப்படுகிற ஒரு வேளை, எல்லாரும் பாதிக்கப்படுகிற ஒரு வேளை, உலகமே அந்த பஞ்சத்திலே தடுமாறின ஒரு வேளை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தவில்லையா? ஒரு வெளிப்பாடோடு இருந்தவனை, தேவனை நேசித்தவனை, தேவனுடைய நோக்கத்தில் தன்னை வைத்துக் கொண்டவனை, உபத்திரவ பாதை வழியாக போனாலும் கர்த்தர் அவனை உயர்த்தவில்லையா? Let this story bring inspiration to you. Take encouragement, my brother. Take encouragement, my sister. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இந்த செய்தியை கேட்டு உற்சாகம் அடையுங்கள். ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இப்ப பிரதமர் ஆயாச்சா? Yes, now become the prime minister. 56ஆம் வசனம். அவன் போட்ட பிளான், ரெவலேஷன் படி, ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடுன்படி, ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின்படி, ஆதியாகமம் 37 தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவன். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே இருந்த இன்னொரு கைதிக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அதை சொன்னான். இப்பொழுது தேசத்திற்கே வெளிப்பாடு கொடுக்கிற ஒரு நிலைக்கு தேவன் உயர்த்தியிருக்கிறார். ரெவலேஷன், ஹியரிங் காட், கனெக்டிங் டு காட், தேவனோடு தொடர்பு, தேவன் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்கிற, தன்னுடைய வாழ்க்கைக்கு, மற்றவருடைய வாழ்க்கைக்கு, தேசத்திற்கு என்று வரும் பொழுது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ப்ரோக்ரஷனை பாருங்கள். யோசேப்பினுடைய லைஃப்ல உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார். பிறகு தேவன் மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுப்பார்.
progression. பிறகு தேசத்திற்கே தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்ஃபேக்ட் யோசேப்பினுடைய ரெவலேஷன் இட் ஹேட் இன்டர்நேஷனல் இம்பேக்ட். சர்வதேச தாக்கம் உள்ள ஒரு வெளிப்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். கவனியுங்கள், 56ஆம் வசனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் entire nation was affected by famine. யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து ஏற்கனவே வெளிப்பாடின் படி அவன் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இதெல்லாம் செய்து ஆயத்தமாக இருந்தபடியினாலே பஞ்சம் வந்த பொழுது களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். இலவசமாக கொடுத்தான் என்று இல்லை, விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர கொடிதாயிற்று. தேசத்தில் யாருக்கிட்டையுமே ப்ரொவிஷன் இல்லை, யாருக்கிட்டையுமே அங்கே அந்த நாட்களிலே ஆயத்தமாக மற்றவர்கள் இல்லை. வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட யோசேப்பு எல்லாவற்றையும் வைத்திருந்தார். ஆகவே மோனோபொலி ட்ரேடு, வேற யார்ட்டையுமே பொருள் இல்லை, ஸ்டாக் யார்ட்டையுமே இல்லை. யார்கிட்ட தான் இருக்குது? யோசேப்பு கிட்ட தான் இருக்குது. ஜோசப் ஸ்டோரில் தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஜோசப் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்குது பொருள், வேற எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் பஞ்சம் வர வர கொடிதாயிற்று. வேற யாருக்கிட்டையுமே பொருள் இல்லை. ஜோசப் அண்ணாச்சி கிட்ட தான் இருக்கு. ஆமென். இப்ப மொனோபொலி ட்ரேடு என்று வைத்துக் கொண்டால், அதாவது வேற யார்ட்டையுமே இல்லை, ஜாமான் உங்ககிட்ட தான் இருக்கணும், நீங்க சொல்றதுதான் விலை. மற்றவர்கள் எல்லாரும் வந்து வாங்குகிறார்கள். எல்லாரும் தேசத்தில் உள்ளவர்கள்லாம் இங்கே வாங்கினா அவ்வளவு ஜாமான் வச்சிருக்காரு இவர். இப்ப தேசத்தின் பொருளாதாரம் யார் கையில்? தேசத்தின் பொருளாதாரம் யார் கையில்? யோசேப்பின் கையில். ஆதியாகமம் 39:1 அடிமை, சம்பளம் கூட வாங்க முடியாத நிலை. இங்கே 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் அவன் தேசிய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவனாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். All things work together for good for those who love God and are called according to his purpose. ஆமென். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வாசிக்கிறோமே. இங்கே பாருங்கள், யோசேப்பினுடைய லைஃப்ல இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். I am very, very inspired by this story. I have preached this number of times in number of places, but you know what? Every time I do it again, I get very excited. I get very inspired. இந்த ஸ்டோரி மிகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஸ்டோரி. பர்டிகுலராக இந்த கான்டெக்ஸ்ட்ல, இப்பொழுது நம்ம இருக்கிற சூழ்நிலையில் தேசிய பொருளாதாரம் யோசேப்பின் கையில். இப்ப அடுத்த வசனம் பாருங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் குடிதாயிருந்தபடியால், இட் வாஸ் a global famine. It was a famine in the then known world. அன்றைக்கு இருந்த உலகத்திலே வந்த ஒரு பெரிய ஒரு பஞ்சம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிற்று. சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். Even people from other nations came to Joseph to get grains. சொந்த தேசத்து மக்களுக்கே விற்றான் என்று வாசிக்கிறோமே 56ஆம் வசனத்தில். மற்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கு இலவசமாகவா கொடுத்திருப்பான்? எக்ஸ்போர்ட் ரேட் போட்டிருக்க மாட்டாரு, கண்டிப்பா போட்டிருப்பாரு. இப்ப உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தானியம் இல்லாமல் இருக்கும் பொழுது, உலகமெங்கிலும் உலகம் தழுவிய ஒரு பஞ்சம், அப்படித்தானே வாசிக்கிறோம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 57ஆம் வசனம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்கே தான் பொருள் வாங்க வர்றாங்கன்னா, குளோபல் மொனோபொலி ட்ரேடு இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் சொல்கிறது தான் ப்ரைஸு. எல்லாரும் குழந்தைங்க காசை கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்டர்நேஷ்னல் எக்கானமி யோசேப்பு கையில்.
ஆதியாகமம் 39:1 அடிமை, ஆதியாகமம் 39:4 இன்சார்ஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, ஆதியாகமம் 39:22 அவன் சிறைச்சாலைக்கு தலைவனாக அமர்த்தப்படுகிறான், இன்சார்ஜ் ஆஃப் த பிரிசன். ஆதியாகமம் 41:41 பிரதமராக உயர்த்தப்படுகிற அளவிற்கு வருகிறான். He is now the number 1 minister, prime minister of the entire nation of Egypt. ஆதியாகமம் 41:56 தேசிய பொருளாதாரம் யோசேப்பின் கையில். ஆதியாகமம் 41:57 சர்வதேச பொருளாதாரம் யோசேப்பின் கையில். அடிமையாக இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சர்வதேச பொருளாதாரத்தின் இன்சார்ஜாக இருக்கிறான். உங்க வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான பாதிப்புகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்ட்ரீட்டிங் பை பீப்புள் எல்லாமே இருந்தாலும், தேசத்திலே பஞ்சம் தாண்டவம் ஆடினாலும், சர்வதேசத்திலேயும் பஞ்சம் தாண்டவம் ஆடினாலும், if you are someone who loves Jesus and if you are someone who places yourself in the purpose of God, நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாகவும், நீங்கள் தேவனுடைய நோக்கத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் மாத்திரம் நீங்கள் கவனமாக வைத்துக் கொண்டால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோமே, அந்த அனுபவம் உங்களுடையதாகும். ஆமேன். நல்ல கவனிங்க, கதை முடியவில்லை. ஆதியாகமம் 47 அதிகாரம், ஆதியாகமம் 47 அதிகாரம் 13 வசனம். 7 வருடங்கள் பஞ்சம் இருக்கும் என்பதுதான் அந்த ரெவலேஷன். அந்த 7 வருட பஞ்ச காலத்திற்காக ஆயத்தமாக யோசேப்பு இருந்தான் என்பதுதான் ஸ்டோரி. மற்றவர்கள் ஆயத்தமாக இல்லை, வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட யோசேப்பு ஆயத்தமாக இருக்கிறான். He is all set to handle the crisis in the nation and in the nations of the world. Praise God. Amen. கவனிங்க, ஆதியாகமம் 47:13 பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்திலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் நல்லா கவனிக்கணும். யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி, பணத்தை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், பணத்தை எல்லாம் அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து பொருள் வாங்க வர்றாங்க. எல்லா பணமும் யார் கையில்? இப்போ யோசேப்பு கையில். இங்கிலீஷ் பைபிளில் நமக்கு NIV டிரான்ஸ்லேஷனில் இந்த வசனம் ஆல் த மணி என்று போடப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், ஆல் த மணி, ஆல் த மணி, ஏடிஎம், ஆல் த மணி, ஏடிஎம். இப்போ உள்ள ஏடிஎம் கிடையாது, ஆனால் ஆல் த மணி. ஆமென் சொல்லுங்க, ஆல் த மணி. முழு தேசத்தில் இருந்த எல்லா பணமும் யார் கையிலே வந்து விட்டது? யோசேப்பின் கையிலே வந்து விட்டது. மக்கள் தங்களுக்கு இருந்த பணத்தை வைத்து தானியம் கொள்ள வருகிறார்கள். Now Joseph is collecting all the money. எவ்வளோ பெரிய உயர்வு பஞ்சகாலத்தில்! உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு, தேசமே பாதிக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Here is a man who has revelation from God and he is seeing elevation and he is seeing opportunity. ஆமென். கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும். ஆமென். Stay connected to God. Keep loving Jesus. He will reveal his purpose to you. And place yourself in the center of his will. அவரை நேசிக்கிறதிலே நீங்கள் குறைவுபட வேண்டாம். Keep loving Jesus. ஆண்டவரை நேசியுங்கள். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவார். திட்டத்தை வெளிப்படுத்தின பிறகு, நோக்கத்தை வெளிப்படுத்தின பிறகு, அந்த நோக்கத்தின் மையத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேசத்தில் உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேலை ஸ்தலத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நேசித்துக் கொண்டே இருங்கள், அவருடைய நோக்கத்தில் இருங்கள். தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். பிரைஸ் காட். ஆல் த மணி. சரி, இது முதல் வருஷம். ஆல் த மணி. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் பணம் செலவழிந்த போது எல்லார் காசும் எங்கே வந்துருச்சு? யோசேப்பு கையில் வந்துருச்சு. 15ஆம் வசனம். எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பின் இடத்துல வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும். எங்கிட்ட காசு இல்லை சார், எல்லா காசையும் கொடுத்து நாங்கள் போன வருஷம் வாங்கி சாப்பிட்டோம், இப்போ கையில் காசு இல்லை பிரதர், எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனாலே நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ? சாப்பாடு இல்லாமல் சாகணுமா? கையில் காசு இல்லை, உங்ககிட்ட ஆகாரம் இருக்கு, ப்ளீஸ் கிவ் அஸ் ஃபுட் என்று தேசத்திலே உள்ளவர்கள். இவன் ஒரு ஃபாரினர், எகிப்து தேசத்தை சேர்ந்தவன் கிடையாது, இங்கே இருக்கிறான். கர்த்தர் இவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அடிமையாக இருந்தவனை கர்த்தர் இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேசத்து மக்கள் சாக வேண்டுமோ? கையை நீட்டுறாங்க, ஆகாரம் கொடும். ஐயோ, ஒரு வருஷம் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, இந்த 2வது வருஷம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் சொன்னாரா யோசேப்பு? கவனிங்க என்ன சொல்றாருங்க. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்திலே பணம் இல்லாமல் போனால் என்ன, உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள். சூப்பர். என்னது? உங்க ஆடு மாடை வச்சுட்டு போங்க, பொருள் வாங்கிட்டு போங்க. If you don't have money transaction possibilities, then let us go on a barter system. பொருளை கொடுங்க, பண்ட மாற்று முறைக்கு போயிடுவோம். ஆமென். ஆமா, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகள் யோசேப்பினிடத்திலே கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம், இது 2வது வருஷம், அந்த வருஷம் முதல் வருஷம் பணமெல்லாம் செலவழிஞ்சு போச்சு மக்களுக்கு. 2வது வருஷம் ஆடு மாடெல்லாம் வந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க செய்கிறது பைத்தியக்காரத்தனம் கிடையாது, காசு இருக்குது வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ ஆடு மாடு இருக்குது வாங்கி சாப்பிட்றாங்க, நாளைக்கு பணம் சம்பாரித்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதனால் சாகிறதுக்கு பதிலாக அவங்க செய்கிறது புத்திசாலித்தனம் தான். ஆனால் அவர்கள் செய்கிறது ஒரு பக்கம் ரீசனபிளாக இருக்கலாம், ஆனால் யோசேப்பு செய்கிறதோ ரெவலேஷன் ஸ்டஃப். What they are doing is reasonable stuff, but what God is doing through Joseph is revelation stuff. அவர்கள் இருக்கிறதை விற்று செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவனோ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டிருக்கிறான். Hallelujah. Praise God. அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். இங்கிலீஷ் பைபிளில் ஆல் த லைஃப் ஸ்டாக் என்று போடப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆல் த மணி, அடுத்து ஆல் த லைஃப் ஸ்டாக். எல்லா ஆடு மாடுகளும் இப்போ இங்கே வந்துருச்சு. வெல்த் டிரான்ஸ்ஃபர். சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். ஆமென். கடைசி காலத்தில் ஆண்டவர் வெல்த் டிரான்ஸ்ஃபரை பண்ணுவாராக. The wealth of the wicked, let it come to the hands of the righteous. Amen. There will be redistribution of resources for end time harvest. கடைசி கால அறுவடை பணிக்காக தேவன் ரிசோர்ஸஸை ரீஅலோகேட் பண்ணுகிறதான காலமாக இது இருக்கும். வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ரீபொசிஷனிங் ஆஃப் லீடர்ஷிப் நடக்க போகிறது. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் நடக்க போகிறது. ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பர்பஸஸ் நடக்க போகிறது. ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் நடக்க போகிறது. திருப்பி சொல்லுகிறேன், ரீபொசிஷனிங் ஆஃப் லீடர்ஷிப். தலைவர்கள் நடுவிலே மாற்றங்கள் உண்டாகும். தேவன் விரும்புகிறதான தாவீதுக்கள் எழும்புவார்கள். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ், உபகரணங்கள், வாய்க்கால்கள் திருப்பி விடப்படும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக. ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பர்பஸஸ், நோக்கங்கள் ஒருமுகப்படுத்தப்படும். ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், ஊழியங்கள் கட்டமைப்பு மாற்றப்படும். ஆமென். எல்லாரும் செயல்படக்கூடிய நிலைக்கு தேவன் சபையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
பிரைஸ் காட். இந்த பேண்டமிக் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் காட் என்று கூட நான் சொல்லுவேன். God is doing something. இந்த பேண்டமிக் தேவன் சில காரியங்களை செய்கிறார். ரைட் ரெஸ்பான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் பை த சர்ச். சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான மாறுத்தரம் கொடுக்க வேண்டும். அவரை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருங்கள். அவருடைய நோக்கத்தின் மையத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் மாற்றுவார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ முதல் வருஷம் பணமெல்லாம் வந்துருச்சு, 2வது வருஷம் ஆடு மாடெல்லாம் வந்துருச்சு, இப்போ 3வது வருஷம். முதல் வருஷம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்க தெரியுமா? ஆனால் அவன் சொல்லிட்டான் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துருங்கன்ட்டான். இப்போ 2வது வருஷம் முடிஞ்ச உடனே 3வது வருஷம் அந்த எகிப்தின் மக்கள் என்ன கேட்கிறார்கள் பார்க்கலாமா? 18வது வசனம், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வருஷம் முடிந்த பெண், எந்த வருஷம் முடிந்த பெண்? ஆடு மாடு வித்து சாப்பிட்ட வருஷம் முடிந்த பெண். மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்திலே வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது. என்னது? ஆண்டவனா? மரியாதை வர்ற மாதிரி இருக்கு. அடிமையா அந்த ஊருக்குள்ள வந்தவனுக்கு இப்ப ஆண்டவனேன்னு கூப்பிடுறாங்க. பிரியமானவர்களே, ரெஸ்பெக்ட் will come when there is revelation. You and I, when we walk in revelation, when we live by the revealed word of God, when we walk hearing the voice of God, respect will come. You don't demand respect. Respect will come when you are elevated by God. தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது மரியாதை வரும் உங்களுக்கு. என்ன சொல்லுகிறார்கள்? அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அடிமையாக அந்த ஊருக்குள்ளே போன யோசேப்பை பார்த்து, கர்த்தர் இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார். உலகத்திலே பெரிய பாதிப்பு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே இப்பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிற வேளையிலே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய. என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் சரீரமும் எங்கள் நிலமும் ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை. 2வது முறை ஆண்டவனே என்று சொல்லுகிறார்கள் அதே வசனத்தில். இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. 3rd time they're using the word ஆண்டவனே. மரியாதை, respect. Revelation not only brings elevation, revelation also brings respect. It is all happening in troubled times. It is all happening in a time when there was a global crisis. It was all happening when there was a national collapse of economy or national famine. It was literally a one-man government in the times of famine, and a God's man is in charge. Hallelujah. கவனிங்க. நிலங்களும் நாங்களும் தவிர இல்லை சார். ஃப்ரீயாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க சார். நாங்கள் ஏற்கனவே போன வருஷம் படிச்சிட்டோம் சார். நாங்கள் காசு முடிஞ்ச உடனே வந்து கேட்டோம், நீங்கள் இல்லைன்ட்டீங்க, ஆடு மாடை கொடுங்கங்கிறீங்க. இப்போ என்ன கேட்பீங்க? வேற என்னடா இருக்குன்னு கேட்பீங்க. நாங்களே சொல்லிடுறோம், எங்கள் சரீரம் இருக்குது, எங்கள் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் வசனம் பாருங்க, தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு, மை குட்னஸ், என்ன சொல்றாங்க பாருங்க, எங்களையும் வாங்கிக் கொண்டு எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு, எங்களை வாங்கிக் கொண்டு என்று சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அர்த்தம்? we are willing to be your slaves. Powerful. அடிமையாக போனவன் இப்பொழுது அங்கு எந்த நிலையில உயர்த்தப்பட்டு இருக்கிறான்? அந்த ஊர் மக்கள் வந்து எங்களை அடிமையாக வாங்கிக் கொள் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உயர்த்தி விட்டார். Powerful. Powerful. Hallelujah. It is just simply awesome. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். பாருங்க, பஞ்சம் வரும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். இலங்கையிலே யுத்தத்தின் வேளையிலே
நான் கேள்விப்பட்டேன், பஞ்சம் அவ்வளவாக இருந்ததாம், ஆகாரம் இல்லாமல் இருந்ததாம். அங்கே இருந்தவர்கள் சொல்லுவார்கள், ஒருத்தர் மோட்டர் பைக்கை என்ன பண்ணாராம், விற்று ஒரு தேங்காய் வாங்கி சாப்பிட்டாராம். வேறு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல, தேங்காய் கொஞ்சம் வச்சுருந்தாங்களாம். கையில் காசு இல்லை, இந்த மோட்டர் பைக்கை நீங்கள் வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒரு தேங்காயை கொடுங்க, நான் அதை வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் நான் உயிர் வாழ்ந்துக்கிடுவேன். பஞ்சம் வரும் பொழுது, கடைசி காலத்தில் பஞ்சம் வரும் என்று மத்தேயு 24:7 வாசிக்கிறோம். வெளிப்பாடு உள்ளவர்கள் தப்புவார்கள். ஆமேன், ஆமேன். கவனிங்க, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால், வசனம் 20, அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யார் இடத்துல விற்றார்கள்? யோசேப்பின் இடத்துல விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும், நிலங்கள் யாவையும், இங்கிலீஷ் பைபிளில் NIV டிரான்ஸ்லேஷனில் ஆல் த லேண்ட். 14ஆம் வசனம் ஆல் த மணி. 17ஆம் வசனம் ஆல் த லைஃப் ஸ்டாக். 20ஆம் வசனம் ஆல் த லேண்ட். பிரியமானவர்களே கவனிங்க, ஆதியாகமம் 39:4 இன் சார்ஜ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் போட்டிஃபார். ஆதியாகமம் 39:22 இன் சார்ஜ் ஆஃப் தி பிரிசன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இன் சார்ஜ் ஆஃப் த நேஷன். 39:4 வீட்டுக்கு எஜமான், அதிகாரி. 39:22 சிறைச்சாலைக்கு அதிகாரி. 41:41 தேசத்திலே இன்சார்ஜ். 41:56 ஆதியாகமம் தேசிய பொருளாதாரம், நேஷனல் எக்கானமி. 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சர்வதேச பொருளாதாரம், இன்டர்நேஷனல் எக்கானமி. 47ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆல் த மணி, ATM. ஆமென். ஆதியாகமம் 47:17 ஆல் த லைஃப் ஸ்டாக், எல்லா ஆடு மாடுகளும். ஆதியாகமம் 47:20 all the land, all the land. People of God, listen. What a powerful story. What a powerful story. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுத்து நடத்தும் பொழுது பல சவால்கள். He went to the pit, he went to the prison before he came to the palace. Are you in a pit experience? Are you in a prison experience? And if God has promised you elevation, whatever happens to you, keep loving Jesus. Place yourself in the highest purposes. அவருடைய சித்தத்தின் மையத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமேன். இங்கே பாருங்க, 45ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 45, உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று 4ஆம் வசனத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறான். I am your brother Joseph. பழிவாங்க நினைக்கவில்லை. சகோதரர்கள் வந்த பொழுது என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால், நீங்கள் என்னை விற்று போட்டீங்கல்ல, எங்களுக்கு துரோகம் செஞ்சீங்கல்ல, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவரட்சணை செய்யும்படி, உங்களுடைய ஜீவன் தப்புவதற்காக பஞ்சகாலத்தில் ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க அனுப்பலப்பா, நீங்க விற்கலப்பா, ஆண்டவர் தான் என்னை அனுப்பினார். He sees God's sovereignty in every calamity, every distress, every disadvantage moment in life. He is seeing God in charge. Hallelujah. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7ஆம் வசனம் பின்பகுதி. 8ஆம் வசனத்தில் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். வாவ், பவர்ஃபுல் ஸ்டோரி.
the story of Joseph. மீண்டும் எழும்புவோம், we will rise again என்ற இந்த 40 நாள் கன்வென்ஷன் நீங்கள் கலந்து கொண்டு வருகிறீர்கள். Once again appreciation to Bible Calls and Brother Andrew Dave and Dr. Jayarani. மக்கள் சோர்ந்து போயிருப்பார்கள், என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் இந்த 40 நாள் கன்வென்ஷனை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். May the Lord bless you. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? கீப் லவ்விங் ஜீசஸ். ஆண்டவரை நேசிக்கிறதுல கவனமாக இருங்க. நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. as you keep loving Jesus. அவர் வெளிப்படுத்தின உடனே அந்த நோக்கத்தின் மையத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். யோசேப்பினுடைய லைஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஜெபம் பண்ணலாமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போன உள்ளங்கள், troubled hearts, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறதான மக்கள் எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்டை கொடுத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட் ஃபார் த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தட் கேம் ஃப்ரம் தி ஸ்டோரி ஆஃப் ஜோசப். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த ஆண்டவரே இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். லார்ட், ஐ ப்ரே a blessing on every viewers. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், திருச்சபைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை அறியாத பிள்ளைகள் கூட இதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு என்கரேஜ்மெண்ட். தேவன் இப்படியெல்லாம் உயர்த்துவாரா? தேவன் இப்படியெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலையிலே ஆச்சரியமாய் நடத்துவாரா என்று பிரமித்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு கண்கள் திறந்து விடப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிறவர்கள், உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள், இந்த கலாமிட்டி, இந்த பெருந்தொற்று, இந்த பொருளாதார பாதிப்பு வேளையிலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வாழுவார்களாக. ஆண்டவரே, யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். லார்ட், I bless each and every one. Let your grace abound in each of us. உங்க கிருபை எங்களிலே பெருகுவதாக. என் கிருபை உனக்கு போதும் என்று டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இருந்த பவுலுக்கு சொன்னீங்களே, உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நல்லவர். அவர் தரிசனக்காரர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். நமக்கு கூட இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகள் தேவை, தரிசனம் தேவை, உயிர்மீட்சி தேவை. கர்த்தர் யாரை கொண்டு ஆகல நம்மை அசைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமளும் உயிர்மீட்சி அடைவோம். ஊழியக்காரர்களுக்கு கூட ஊழியக்காரர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் கேட்ட சத்தியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் கேட்ட வசனத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவனுடைய செய்தியை கொண்டு வந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். பாஸ்டர் கல்யாணகுமாருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய குடும்பம், அவருடைய சபை, அவருடைய ஊழியம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த கூட்டங்களின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுடைய அன்பான சாட்சிகள் இருக்குமானால் எழுதுங்கள். இமெயில், வாட்ஸ்அப், வாய்ஸ்மெயில் இவைகளில் பதிவிடுங்கள். யூடியூபில் கீழே பதிவிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் தினந்தோறும் தவறாமல் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பைபிள் கால்ஸ் யூடியூப் 1,50,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு யூடியூப், வேத வசனத்தை மையமாக கொண்ட ஒரு யூடியூப் சேனல். அது
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எல்லாருக்கும் இந்த செய்திகளை பதிவிடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தருடைய வசனத்தால் தொட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை அறிய வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு ஊழியம் செய்வது போல இதையும் செய்யுங்கள். இந்த பைபிள் கால்ஸ் யூடியூபை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எல்லாருக்கும் தேவையான செய்திகள் அதில் இருக்குது. 1000க்கும் மேலே பல செய்திகளை பதிவிட்டிருக்கிறோம். இன்னும் பல செய்திகள் பதிவில் இருக்குது, ரிலீஸ் பண்ணலை. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் என் மனைவியும் தினந்தோறும் உழைக்கிறோம். ஆண்டவருக்காக பல காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். நாங்களும் பைபிள் டிவியில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய வசனத்திற்காக உழைக்கிறோம். இந்த ஊழியத்திற்கென்று பல தேவைகள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த தேவைகளுக்காக ஜெபியுங்கள். தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் என பல தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்யும்படி ஜெபியுங்க. குடும்பமாக இந்த ஊழியத்தை தாங்குங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் தான் இவைகளை எங்களால் செய்ய முடியுது. எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு. அந்த பரந்த தரிசனம் உங்களுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, ஆத்தும அறுவடைக்காக, ஒரு பெரிய உயிர்மீட்சிக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக அந்த தரிசனம் எங்கள் இருதயத்தில் ஏங்கி தவிக்கிறது. அதை நிறைவேற்ற தயவு செய்து உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்தில் தினந்தோறும் உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. ஜெபியுங்கள், பங்கேறுங்கள், பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தொடர்ந்து இந்த 40 நாள் கூட்டங்களில் பங்கேற்று வருகிறதுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் நாளை இதே போல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். அதுவரை தேவ கிருபை உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். God bless you.